ஐயா எப்ப மட்டும் வேலைக்காரன் நானு. ஏமா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். பார்த்தா பெரிய மிருதங்காரமே தெரியுதுவா? யோ வாஜாரி. ஓ அது மிருதங்க எதுனா ஆச்சினாக ஒரு 12,000 ரூபாய் தலைமையில கட்டி போடுறா. ஏமா வணக்கம் வணக்கம் வணக்கம். பார்த்தா மிருதங்காரமே தெரியுது. வாஜாரி வித்துவான். வித்துவானா? கொஞ்சம் தண்ணி பண்ணுவா போ போ. வாஜாரி வாஜாரி சொன்னா பசங்க செய்யணும். கோவம் வரதுன்னு ஓடிவிடு. வேலைக்காரன் தண்ணி கொடுத்த மாதிரி தப்பு கிடையாது. கொடுக்கலாம். ஒரு தண்ணியா பஸ் தண்ணியா? எந்த தண்ணி ஓனா? கல் நீரே இல்லையா? சுடு தண்ணி ஓனா பசங்க ஏந்தாதான். சுடு சுடு நான் வந்தா போதும். பசங்க ஏதா பரவாயில்லப்பா. சரி சரி சரி. சின்ன போன பேணி உதிரா குடிப்பேன். பார்த்தா மிருதங்காரமே தெரியுது. யோ பெரிய வேலைக்காரன். வேலைக்காரன் வித்துவான். என்னமே மிருதக்காரன் நீ பாக்கவே முடியாது. ஏன் பார்த்தவன் என்ன சொல்லி ஆகிடுமா? நான் மிருதகத்துல இறங்கிட்டேன். கீஞ்சி போடும். மிருதகத்துல இறங்கிட்டா கீஞ்சி போடும். யோ அடிக்கிறதுக்கு மிருதம் 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 அடிக்கிறதுக்கு இறங்கிட்டா போதும். திறமையா வாசிப்பேன். தப்பிலவா மொத்தமா மெய் சிறுக்கும் அப்படியே. ஏன் அதே மாதிரி வேலைக்காரன் தப்பில மிருதம் நல்லா வாசிப்பேன். வாசிப்பியாவா? ஒரு தனி ஒண்ணு வா அடிக்க ஒரு வாட்டி பண்ணாங்க ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் ஒரு வாட்டி பண்ணாங்க. ஆமா தண்ணி பண்ண உன்ன அடிப்பேன். தண்ணி ஒண்டாருன்னு அடிப்பேன். வேலைக்காரன். ஆமா எத்தனையோ பேர் பாத்துருக்கலாம். எத்தனை பேர் வேணாலும் பாத்துட்டு நீ அட்ரா மிருதுங்கடா. யோ அட்ரா டேய். ஓ அட்ரா அட்ரா அதுக்கு வாடா அடிக்கு வாடா. மிருதங்க திறமையா வாசிப்பேன். வா இவ்வளவு திமிரா நீ யாருப்பா? நான் ஒரு கூத்து இருக்கிறேன்பா. அடி எடுபடி மாரி. ஆமா ஆமா தண்ணி மட்டும் கொடுக்குது. அடே வாஜரி மேல விட செய்யறாளு. ஆமா சின்ன பையன் வாடா. ஆமா அத சொல்ல எங்க அடிப்பேன் எடுக்க தெரியாது. எடுக்க தெரியாது. வேலைக்காரன். ஆமா நீ வேலைக்காரனா உங்க வீட்டு இருடா. குமாரசாமி தெரியுமா? எந்த குமாரசாமியா? கோடையிடு. உங்க மாமாவா? கோடையிடு குமாரசாமி தெரியுமா? மிருதங்க வித்துவான். மிருதங்க வித்துவான். ஆமா அவரோட திறமையா வாசிப்பேன். நம்ம மிருதகத்துல எதையோ கோயில கத்து குடுத்துட்டு நானு. ஆமா ஆமா நம்ம பேர் சொல்லிட்டு சரி விடு. மிருதங்க எல்லாம் திறமையா வாசிப்பேன். ஆமா உனக்கு நீ எங்க தேடி போறாளா? ஏம்பா நான் ஒரு மிருதங்கார தேடி போறேன்பா. எதுக்குப்பா? மிருதங்காரனா நான் ஒரு 32 பசங்களுக்கு கூத்து கத்து கொடுக்குறேன். கூத்து கத்துற 32 பசங்க. அப்ப நீ ஒரு வாத்தியார் தான். நான் கூட கத்து கொடுக்குறேன்பா. கத்தான வாத்தியார் தான். கத்து கொடுக்குறேன். ஆனா மிருதங்க அடிக்கிறதுக்கு ஒழுங்கான ஆள் கிடைக்கிறேன். யார் வச்சா? எங்கோடு சாந்தமூர்த்தி. பாக்கிறதுக்கு தான் சாந்தம். உள்ளத்துல கோபம் அதிகமா வருது. ஐயோ அந்த ஓடியார் பையனியா? தலையாயிது. அது என்ன மிருதங்க அடி தெரியும்? நம்ம மிருதங்காரப்பா. யாசுனா யாரு? அவன் எப்படி? ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன அவன் அம்மா என்ன வந்தாங்க. எதுக்கு ஒரு படிச்சு பண்ண வந்தாங்க. அம்மா அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா எதுடா வந்திருப்பாங்க? கத்து கொடுத்தேன். 2 சிகரெட் வாங்கினோடா. தம்பி என்ன ஒன்னு அந்த வாயில வச்சு ஒரு கையில் வாங்கி வச்சு அவன் மேல தப்பு இல்லப்பா. வாத்தியார் இப்படிதான் புடிச்சு கத்துக்கணும் இருக்குது. அப்புறம் நம்மளும் கத்துக்கலான்னு அவன் புடிச்சு நீ கத்துக்கணும். வச்சு தேத்தணும் பாரு. ஓடி போட்டா நம்மளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. சிகரெட் குடிக்கிறது சொல்லலாமா? சொல்லமாடா சொல்லமாடா கேக்குறா சொல்லலாமா? நல்ல பையன். சரி மிருதம் வாசிடா. சரி சரி வாசி வாசி. ஏமா 32 கோயில் கத்தாரல்ல. என்னடா கூத்து?
கர்ணமோட்சா ஹரிச்சந்திரா நாவல்ஸ் நீ வித்துவான் தானே ராஜர் உனக்கு வாத்தியார் தானே ஆமா. நான் வித்துவான் என்னடா வித்துட்டு வந்தீங்க இல்லையா வித்துவானுக்கு என்ன கூத்து தெரியுமா தெரியுதா யோ நாவல் என்ன ஏம்மா, இந்த ஜாட்டி எடுக்கிறபடி என் கை எவ்வளவு கை ஊசி தெரியுமா மிருகங்கள் எந்த கை விடுறான் அடிக்க வச்சிருந்தேன் டேய் எந்தெந்த கை விட்டுறான் அந்த பெண் அவன அழைத்து பாடுறாரு பாரு அது ஹரிச்சந்திரன் பொண்ணு இருக்கியா ஹரிச்சந்திரன் பொண்ணு பாடுறாங்க டேய் கர்ணன் பொன்னுருவி பெண் அவன அழைத்து பாடுறாங்க பாரு அந்த சோக சீனு ஆமா ஓஹோ சீனு சோகம் அதெல்லாம் அந்த இடத்துல கை விட்டுணும் ஆமா இந்த பசங்க விட்டு தெரியாது அவனை ஒரு நாள் விட்டுடா மிருதுக்கு சேர்த்து விட்டுறான் அப்படி சரி சரி நான் வரணுமா ஆமா சரி நான் வரதுக்கு தயார் ஆ 4 லட்சம் ரூபாய் ஆகும் எதுக்கு அட்வான்ஸ் எங்க வாரத்துக்கு தயாருன்றா 4 லட்சமா பஸ் துட்டு வாங்கிட்டு அப்புறம் மரண மாடியா எப்ப முதல் துட்டு கேக்குறானோ அவெல்லாம் உருப்படாதவனா தெரியுமா இப்போ என் வாசி பாயத்துல போறேன் வாசி வாசி பார்த்துட்டே கூடு நீ 4 லட்சம் ரூபாய் சரி அங்க பேன் வச்சிருப்போம் எடுத்துன்னு வா எல்லாம் கட்ட வைப்பாங்க பார்த்தா ஓட்டு பாலியா வச்சு வச்சுக்கிறியா பாத்துடா வேலைக்காரன் தர்ம பாவுதே தெரியுமா ஓட்டு பாலியா வச்சுக்கிறியா ஏமா ஐயரா அங்க பேன் வச்சு எடுத்துன்னு வா நான் போய் தேடிக்கிட்டு வரேன் டேடா போனியா ஒரு மெத்த ஏத்துன்னு வந்தா இதெல்லாம் வாய் பூச்சி ஏத்தாரணும் பல்லுல ஏத்த சும்மா வந்து அது கோழி விடுங்க பொறுமையாக நம்பால் போதா வாசிப்பா சரி வாசிப்பா டைம் ஆகுது வாசி சரி ஆசை ஆச்சி அதை பேர் கையிலே சுத்தி இது சுத்தி யாரு போனா யோ இதுலாமா சுத்தியா நாம மருத்துவ சம்டிதான் இவன் அபராதம் கட்ட வரும் ஆர்வம் கண்டிப்பா இவன் அபராதம் கட்ட வரும் வாசிப்பா கூட போறேன் ஜல்தியா சுதி கை வைனா கிட்டோப்பா டேய் கன்றா என்ன கை வாட்டில் நிக்கிறா இப்படி வா என்னன்னு தட்ட போறாரு இப்ப பாரு பாதியர எல்லாத்தும் பழ மரம் நம்மளது வேலைக்காரன் பப்புளி மரம் ஆமா உள்ள கொடாயத்துக்கு 6000 ரூபாய் கேட்டாங்களா நமது கொடாயத்து துட்டே தேவையில்லை 10 நாள் சேத்துல போட போதும் அப்புறம் கை விட்டு மொத்தம் அப்படியே அப்ப திரும்ப உனக்கு எந்த காலம் வாசிக்கலாம் நீ மிருதுங்க போது 1ஆம் காலத்துல இருந்து வாசிடா சரி கை வைக்க போறேன் டைம் வச்சு பாரு மணி கூடாச்சு வாசிடா இந்த பாத்தியா இது கர்ணன் அண்ணா பொண்ணுலையா கர்ணம் நோ நோ வாத்தியார் இல்ல வாத்தியார் அடிச்சா சிசி அடிப்பேன் வாத்தியார் கத்து விடுவோம் நீங்க நான் சிசி ஒன்னாங்க அடி ஒன்னாங்க சரி அடிக்க மாட்டேன் பாத்தியா எப்படி உண்மையான்னு பேசுது எப்படி பேசுது வாசி இரு கை பாரு அடினா என்ன பண்ணாத கை அடினா நீ அடிச்சா பின்னாடி அடி சொல்ற நீ அடி சொல்ற அங்க அடி சொல்ற
தூர பச்சை பத்தி ஒன்று தூர பச்சை பத்தியா இறங்கி போச்சு. இது மாட்டு தோல் இறங்காது, இது காட்டு பண்ணி தோடு சர்ற இறங்கிட்டு கசகர. சரி வாஜரா இப்ப பாரு என்ன வேலை வாசிக்கலாம். நீ வாசிடா பதில ஒன்னா வேலை வாசிடா. ரூபம் ஓணுமா ஆதி ஓணுமா? எனக்கு ரூப வாசி எல்லாமே ஒரு ரிஸ்பெக்ட் இருக்கா. எனக்கு திருப்பி வாசி ஐயோ ஜம்பு வாசி. அது அப்புறம் முதல்ல எங்க இருந்து போனா ஆயிரம் இருந்து போனோம். நீ சொல்லு. நான் சொல்லவே மாட்டேன். நீ கட்சி வரைக்கும் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். சொல்லுவா டேய் என்ன வேலை வாசிக்கலாம். சத்தமா என்னப்பா ஆதிவாசி இத வேலை போனாடி எப்படி பத்தியா ரெண்டாவது கேளியா நாயகி வர கேளியா வாய்ந்த அடிக்கிற மூணுலையும் இப்படி இப்படி போறே. ஐயோ பாஜரா பாவும் வெறுப்பு. ஏமா ஏமா இருமா அம்மா ராஜா ஐயா ஐயா நிறுத்துக்கு மாடிய சூதாடு மகனாரு வேலைக்காரன். டேய் கத்தி தாக்குறா கத்திட்டியா இந்த கானகத்திலே ஒரு ஆண் துணையும் இல்லை, பெண் துணையும் இல்லை, துணையாரும் இல்லை நமக்கு. அதோ யாரோ ஒருவர் வருகிறார், நாமே எது சென்று பார்க்கலாம்.
எல்லாம் கோயிலுல இருக்குது. மாமா உங்களுக்கு மாதிரி ஆகலாமா இல்ல? உங்களுக்கு இதா 3 விசிறி 7 விசிறி. இந்த பாராட்டு தலைவாரி நீங்க தான் பாப்பாருன்னு தெரியலையே. என் கண்ணாடி என் ஜீப்பு என் மயிறு. ஐயோ நான் நைட்லயும் வாரும் பகலையும் வாருவேன். குருசாமி சாமியார் ஐபோல போறா. ஜெயம் ஜெயம். என்ன நம்பட்டி கிராமத்தில் வாய் வருது? ரவியேந்திரா பெரியார் இதோ மோகனியா நடிக்கக்கூடிய விஜயன் அவர்களுக்காக 101 ரூபாய் வழங்கியிருக்கிறார். ஜெயம் ஜெயம். ஜெயம் ஜெயம். இன்னும் இருங்கல் கிராமத்தை சேர்ந்த இன்னும் செல்வம் அவர்கள் நடத்துவராக பணிபுரியக்கூடியவர் இருங்கல் கிராமம். இன்னும் செல்வம் அவர்கள் எங்களது நாடக ரசிகர் நாடக பிரியர். எவை நாடகத்தை வாழ்த்தி 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். ஜெயம் 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 ஜெயம். ஆச்சா என்ன பாக்குற தெரியல தண்ணியில என் வாட்டர் நான் பார்த்தேன். மூடிட்டே தண்ணி குடிக்கிறார் கடக்காதுவே. சரி யாரோ இருக்கட்டும், நமக்கு தான் துணை தேவை. நாமே சென்று பேசலாம். ஓ வணக்கம் பெரியவரே. மரியாதை கேட்டுக்குவான் ஓட்டாவா யார பத்தி பெரியவரேன்றா? யோ என்ன உனக்கு அப்படி வருது கோவம்? ஒட்டியார் மட்டும் பெரியவரே அவர் பார்த்து கேளு. என்ன பார்த்து சொல்ற பெரியவரேன்னு? எது எஞ்சி மாதிரி நம்ம தான் இருக்கும். ஏது வர யோ வயதில் மூத்து நான் வயல மூத்துறோம். வயசில் பெரியவரே வணக்கம் பெரியவரே. என்ன நான் எப்பப்பட்ட ஆளு உன்னை பார்க்க சொல்ல கொஞ்சம் அறியாத ஆளா இருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி கூப்பிடணும்னு நினைக்கிறேன். நீதானா நீ ரசிகதாலே கண்ணு தர. யோ யாரு முதல்ல நித்து கொஞ்சம் அறியாத ஆளா இருக்கிற. ஏசிலே இருந்தேன். உனக்கு ஏன் இவ்வளவு சீக்கிரமா அந்த நோய் வந்து தெரியல? ஏசில வயசு கொஞ்சம் அறியாத ஆளா இருக்கிற. பெரிய வரையா இருந்தது. யோ அதெல்லாம் வேணா நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. அறியாத ஆளா இருக்கிறியா? அதுக்கேற்ற மாதிரி கேட்டு தோழி. ஒருத்த மேசம் 9 பேர் இருப்பீங்க பேசுறதுக்கு. பின்னால பாட முடியாது. பேச வரீங்களா? செல்வான் குடுத்துறாங்க. ஏன்னா தாலியா இருக்கிறீங்க நீங்க வரோம். சரி அண்ணா அண்ணா நான் சொல்லிட்டீங்க. உமா தாலியா இருக்கா? இல்ல நான் தம்பி தம்பி விட்டு அசல் போய் கையெழுந்து கிடக்குறேன். ஓ சித்தப்பா சித்தப்பா. அறியாத குழந்தை இல்ல பெரியப்பா வைக்கிற உனக்கு பெரியப்பா. இங்க வா நான் கத்தாரன் பாரு. இல்ல தாத்தா அப்படிங்க வாத்தா. யாரு தாத்தான்றா? தாத்தா வேலை விட்டு பார்த்தா தெரியும். ஏன் உன்னை எப்படிதான் கூப்பிடுறது நீயே சொல்லு. அவனும் ஆயில் மிஷின் மாதிரி கலப்பி விட்டுனியா? எங்க போயிருந்தீங்க? எப்படி அங்கே ரசித்தீங்க போயா? எப்படிக்குதா? ஒரே இடத்துல தான் புரியும். அங்க புரியாது. ஒண்ணு கூட அங்க டீ குடித்து போயிடறாங்கயா. இங்கிலீஷ்ல கூட பேசுறேன் நீ. யோ நானு டீ எப்படி இது முதல் கூட இது வேற கையில் வச்சுன்னு புறமாங்க தெரியுமா? அது வருமா? ஆஸ்மாவுக்கு அது வருமா? 2 மிஸ் பண்ணு. அது 2மா? நான் 4 மாவன் பார்த்தா 2 சேர்த்து பற்றி அது மாமா. மாமா தொண்டமாட்ட பிஞ்சு போடும் உனக்கு. நீ மாமான்னு கூப்பிட்டா இல்லையோ? ஆமா வேல் மாமா விட்டு செருப்புல அது கட்டி வச்ச மாதிரியா இருக்குது. யோ யார் வீட்டுல? வேல் மாமா விட்ட என்னங்கிறாரு அவரு? குரு மாமாவுக்கு மாமா வாஜாருக்கு வாஜாரு வாஜாருக்கு வாஜாரு சகல்பாடி சகல்பாடி இரு நீ போ. யார் இங்க வா. அந்த பையன் என்ன பேசுறீங்க? உன்னை எது தண்டத்துல வச்சு கூட. யோ ஆனா அம்மா தலையா இருக்கா? யோ நீ போ நீ உள்ள போ. நீ மாமன் கூப்பிட்டா தகுதி இல்ல. இதனால ஆபரேஷன் பண்ணிட்டாரு. ஏய் மாமா உன்னை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. என்ன ஆசை? ஓய் வாங்க வாங்க மாமா எப்ப வந்தீங்க சொல்லுங்க.
பாக்கிறதுக்கே வரலையே ஏன் மாமா? நான் பூனாவுக்கு போயிருந்தேன். யோ பூனா ஆமா அங்க போயிருந்தேன். எங்க அம்மா சொல்லிருக்காங்க என்னன்னு? உனக்கு ஒரு மாமா இருக்கிறாரு. அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு. வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அப்படியே யோ உங்க அம்மா சொல்லிருப்பாங்க. எங்க தொட்டு பேசுற? நீ கை வைக்கிற, நான் கை வைக்கிறேன். நீ கை வைக்காத விட்டு நான் கை வைக்கிறேன். ஆம்பளை மேல பொம்பளை கை வைக்கலாம். 4 பேர்கிட்ட கேட்டு பாரு, நியாயத்தை தான் பேசணும். பொன்மேட்டி மட்டும் ஆம்பளை மேல கை வைக்கிறாமா, ஆம்பளை வந்து பொன்மேட்டி மேல கை வைக்கிறேன். என்னையா சட்டம்? கை வைக்க கூடாதியா? நீ வைக்காத. யோ ஏன்? நான் வைக்கலாம், நீ தான் வைக்க கூடாது. நான் வைப்பேன். யோ சரி வச்சுக்கோ. இங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஓட்டுல என்ன வச்சுட்டு போட போறேன். டேய் ஜாவடி மேலே அடிப்பேன். சரி சரி உங்க மாமா இருக்கிறாரு. ஆமா. அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு ஆமா. அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆமா. இவ்வளவு நாள் ஆகி போச்சு. அதனால லெட்டர் கிட்ட எழுதி போட்டே எனக்கு. லெட்டர் நிறைய இது போட்டேனா? எங்க எழுதி போட்ட? எங்க அண்ணன் புள்ள கிட்ட கொடுத்தேன். ஆமா. எங்க இதுல போடுறானா? எதுல போடுறானா? எங்க போட்டானா? அவன் கோய் குண்டுல போட்டுக்கறான். அப்புறம் என்ன ஆச்சு? கோய் தான் சீஸ் தள்ளி வெளியா. அப்புறம் விளக்கமா சொன்னாரு போட்டியாரு. எங்க? போஸ்ட் ஆபீஸ்ல போடணுமா? நீ போட்டியா இல்லையா? தபால் நிலையம். ஆமா. அந்த தபால் நிலையத்துல போய் போட்டேன். நீ போட்டியா? அது வந்துதா? மாமா ஓ. அதுதான் மாமா வந்தது. எப்படி வந்தது? போன மாதத்தில பூனாவில் இருந்து போட்டியில் லெட்டர் ஒண்ணு. ஓ ஆமாடியாம் தள்ளு. போன மாதத்தில பூனாவில் இருந்து போட்டியில் லெட்டர் ஒண்ணு. அது போற வண்டிகளை வர வண்டிகளை பார்த்து பார்த்து புத்து போச்சு. ஆமா தபால் போன மாசம் போட்டி ஆமா. அந்த லெட்டர் தான் மாமா வந்து சேர்ந்து. கரெக்டா வந்து சேர்த்துக்குமே. அத பார்த்த உடனே மாமா பஸ்ல வருவாரோ இல்ல கார்ல வருவாரோ இல்ல வேன்ல வருவாரோ இல்ல பைக்ல வருவாரோன்னு பார்த்து 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 என் கண்ணே பூத்து போச்சு மாமா. மாமாண்ணா வெளிநாட்டுல இருந்து வருவாரு, அனாவசியமா வருவாரா? வேற எப்படி வருவே? யாரா போலான்னு வந்தேன். யோ ஏதுப்பா யோ ஏதுப்பா ஏரோப்ளைன் ஏரோப்ளான் இல்லனா விமானம். ஏரோப்ளான் அப்படி சொல்லு. அது ஏத்தேன். ஆமா. நாங்க ஏர் சொல்ல கோட்டு ஜூட்டுமா இறங்கிட்டேன். கோட்டு ஜூட்டுமா இப்ப எத்தாருல சரி எடுத்து வரதேவல. அங்கிட்டு வந்து பாரு. அங்கிருந்து வந்த ஆட்டோக்காரன் பார்த்துட்டான். ஐயோ சார் சார் வாங்க சார். வாங்க சார். இதுல ஏறுங்க சார். யோ வாங்க சார். இதுல ஏறுங்கன்ற ஆட்டோல ஏற சொல்லிருப்பாரு. ஆட்டோ வாயில ஏறுங்க சார். ஆட்டோ வாய் இல்ல முதல்ல வாய். இந்த பக்கம் நிக்காத, இப்படி வா. மேல கை வைக்கிறேன்ற. கவார் காருக்காரன் பார்த்துட்டான். ஆமா சார் நீட்டா வாங்க சார். இதுல ஏறுங்க சார். இதுல ஏறுங்க சார்ன்றான். யோ கார்ல ஏற சொன்னா ஒழுங்கா சொல்லு தவிர அப்புறமா கார்ல யார் சொன்னா? நீ பின்னால நில்லு, உனக்கு ஏன் கஷ்டமாகுது? இல்ல நான் முன்னாடி நிக்கிறேன். நில்லு, எங்க வேணாலும் நில்லு. சரி. எனக்கு தேவை என்ன? எட்டிட்டு வச்சிருப்பாரு பாய். அதுதான் பின்னால நில்லு. சரி பின்னாடியே நிக்கிறேன். உன்ன கொஞ்சம் தூரம் நந்தே போனேன். சூத்தச்சு வண்டிக்காரன் பாத்துட்டான். அப்படின்னா புரியல எனக்கு. சுவேக்கா வண்டி அடடே ஸ்கூட்டர். அவன் பாத்துட்டான். ஆமா சார் சார் எங்க சார் நடந்து போறீங்க? எங்க நடந்து போறீங்க? வாங்க சார். வாங்க சார். வாங்க சார். வாங்க சார். வாங்க சார். நம்ம பின்னால ஏறுங்க சார். நம்ம பின்னால ஏறுங்க சார். ஒரு வாட்டு வச்சாங்க. அட பாவி. இதுனா வரும் போறல ஏத்து பார்த்து மொண்டாட்டி பேர் பொது சொத்தா இது. என்ன பண்ண? யோ அப்படியே நந்து வந்த. அப்புறம் என்னாச்சு? அப்படியே நடந்து வந்தேன். நந்தே வந்தேன். பச்சை கலர்ல ஒரு வண்டி. பச்சை கலர் ஒரு வண்டி நின்னுனே இருந்தது. இதுதான் நமக்கு தகுதியான வண்டி. இந்த வண்டி தான் நமக்கு தகுதியான வண்டி. அது குச்ச. அது உள்ள ஏறி குச்ச. அங்கிருந்து தள்ளலாம் ஒரு பள்ளத்துல. அங்கிருந்து கதம்ப மாமியார் மேல வந்து வீது. யோ அது குப்பு வண்டிடா பாவி. அப்படியே தள்ளலாம். ஆமா. அப்படியே போனேன். ஆமா. கூவாத்துல குளிச்சேன். அப்படியே வந்தேன். இங்க நின்னுங்கறேன். அதாமாமா இவ்ளோ வாசனையாகுது உன் மேல. எப்படி இருக்குது? உன்னை பார்த்த உடனே ஒரு ஆசை வந்துடுச்சு. பொன்னாட்டி சோப்பு போட்டு குளிச்சிட்டு வந்தேன். பொன்னாட்டி சோப்பு துணி சோப்புடா பாவி. துணி சோப்பாது. ஆமா. ஏமா சுத்தமா போயிடுது. ஓஹோ அப்படியே துணியில இருக்கிற ஐக்கிய போயிடுதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஐக்கிய போகுது தெரியுமா? அதுதான் சரியான அறிவு மாமா உனக்கு. அறிவு. ஐயோ ஐயோ கை வைக்க. யோ உன்னை பார்த்த உடனே ஒரு ஆசைன்னு சொன்னே. என்ன ஆசை? போய் வாருங்கள் வாருங்கள் கைத்தாருங்கள் மாமா. போய் வாருங்கள் வாருங்கள் கைத்தாருங்கள் மாமா. யோ எங்க கை ஊத்திட்டேனா? ஆமா கை விட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? அடி பாவி. நீ கைய உள்ளாங்கட்ட விட்டு வீசிக்கிற. விட்டு வீசிப்ப. எங்கேயோ போட்டுக்காரு நண்டு வேலையில கை விட்டு வீசித்தார மத்திய வேறு சீரிய. அவர் சோடா போட்டல் தான் விட்டு வீசித்தாரு. இந்த ஊரு சோடா போட்டாரு. ஆமா. சுத்துப்பாட்டு கிராமத்துல எல்லா ஊருக்கும் சோடா போட்டாரு. ஆமா. காலையில
சுத்த சொல்ல ஒரு வாட்டி வச்சு முடிச்சு வச்சுக்கினா அவுத்து வச்சு விடும். அதனால தான் அந்த வேலையை விட்டு வந்துட்டாரு. ஏ மாமா நீ வந்து நிக்கவே கூடாது. நீ கை குத்தா நீ எங்கெங்க கை விடுற. அதனால அங்கே சேர் இருந்தா கொண்டு வந்து சீக்கிரம் போய். சேத்துலடா பாவி. சேர் நாற்காலி. ஆமா மேசை. அங்கே சேர் இருந்தா கொண்டு வந்து சீக்கிரம் போய். யார் இருந்தாலும் மாமாவுக்கு இளைப்பாற காப்பியை கொடு. சாப்பிடு மாமா. யோ மாமா நான் ஒரு நாள் பார்த்தேன் ஆத்து சொல்லும். அதுக்கு இது போன்றே வீசிக்கிறாரு அவரு. ஏன் மாமா நீ காப்பி ஆத்து சொல்ல பாக்கலையா? காப்பி எங்க வேல் மாமா வீட்டுல அவங்க 3வது பொண்ணு ஆத்துது. ஓ பாத்தியா குழந்தை கரெக்டா சொல்றான். டீ கடையில ஆக்குறாங்க. மாமா நீ சாப்பிடு மாமா. ஏய் உன் டீ எல்லாம் நான் குடிக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. மைசூர் பாக்கு குலோப் ஜாமுன் இருக்கு சாப்பிடுறியா? நோ 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 நோ. மாமா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எங்க அக்காட்டு பண்ணு. தொடாத பேசுறா. நீ தொடாத. ஏய் போ 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 போ. எங்க போ போ? என்ன தொடங்க என்ன தொட்டா திருப்பி தொட்டுருவேன். நீ தான் கூடியா இருக்கற. நான் எங்க போறது? புரிஞ்சவங்க சரிக்கிறாங்க. நீனா அவங்கள மறிக்கிற. ஜோ உங்க அக்காட்டு பண்ணி நான் கிடையாது. யாரு? நான் உண்மையிலே யார் தெரியுமா? யாரு? ராஜா ஜெகன்மோகினி. நான் பேரு கிடையாது. என் பேரு ஜெகன் மோகினி. ஜெகன் மோகினி. அந்த பேரு பிடிக்கலையா? பிடிக்கல. கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி நாகவேணி. எனக்கு முன்னாடி போனி. அது எனக்கு பிடிக்கல. நாகம்மாள். அது எனக்கு பிடிக்கல. நாராயணி. அதுவும் பிடிக்கல. நாகம்மாள். நாமா நடுநடவான்னு நாகம்மாள். யோ மற்ற நாமதேவம் இருக்கிறது. இதெல்லாம் எதற்காக தெரியுமா? இந்த பெயர் எல்லாம் நான் எது குலத்திலே பிறந்தனாலே இந்த பெயர் உக்கா விட்டு பொண்ணு நான் கிடையாது. யாரைய கொண்டு பாத்தியா? யோ நான் உக்கா விட்டு பொண்ணு கிடையாது. யாரு? இப்ப நீ என்ன சொல்ற? எது குல பெண்ணுன்னு சொன்ன. ஆமா நீ எது குல இல்ல எடை முடுன்னு நான். எல்லாம் ஒண்ணுதான். ரெண்டு ஒண்ணுனா? உங்க அக்கா விட்டு பொண்ணு நான் கிடையாது. யாரு? உங்க அக்கா விட்டு பொண்ணு கிடையாது. சத்தியமா சொல்றீங்க எங்க அக்கா விட்டு பொண்ணா? சின்ன வயசுல வந்துக்கினே இருக்கணும். அதுக்குதான் சின்ன வயசுல நான் அரமணி எடுத்து கட்டிக்கிறேன். யாருக்கு? எங்க அக்கா விட்டு பொண்ணுங்க கட்டிட்டு தான் நான் பூனாவுக்கே போனேன். எதுக்கு? அரமணி எடுத்து கட்டிக்கிறேமா? அது பாத்துட்டா வேளங்க கொல்ச்சு அரமணி பாத்துட்டு எங்க அக்கா அதான் ரெண்டுத்தையும் பார்க்கணும். எப்போ? அப்பா வேலை அரமணி புலாம் கட்டாதுப்பா. ஒரு பாத்துடா. யோ இந்த கொலுசு தானா? இந்த கொலுசு தான். வேற அரமணி பார்க்கணும். அரமணி இப்பயே கட்டுவாங்க. சின்ன வயசுல நீ தான் கட்டிருப்ப. வயது வளர்ந்து போச்சு. இப்ப கட்டாது. இப்படிதான் கட்டிருக்கா. எரமட்டு கோத்து கட்டும். வேகரா மாறா கேள்வி. எரமட்டி கட்டிக்கிறா. தண்ணி குடி பாவம். பேஜாரு. ஆமா. எதுக்கு தண்ணி குடிக்க சொல்ற? மாராச்சுக்கு போதுன்னு. உங்க அக்கா விட்டு பொண்ணு கிடையாது. நான் உண்மையிலே பெண்ணும் இல்லை. இந்த உலகமே வணங்கும்படியான ஆண்டவன் கண்ண வருவான். பகவானா? ஆமா. நீயா? ஆமா. மோடு பள்ளமாகுது. அட பாவி. பள்ளம் மோடாகுது. ஆமா இந்த மோடு பள்ளம் தான் உனக்கு கண்ணு தெரியும். மோடு இந்த பக்கத்துல பள்ளம்னா கிணறு. கிணறு இல்லையா? பள்ளம் மோடுக்குது. மகாராஜா இங்க பாரு பள்ளம் மோடுக்குது. மாதவா. ஏடா நம்ம வீட்டுக்கு வரீங்களா? அஜிதா என் கூட்டு கட்டிட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். உக்கார
கூட்டாட வரேன்னு சொல்றேன் அவனு போய் தடுத்து நிறுத்தமா பேசுறியா ஏன் வந்துதான் போட்டு ரெண்டு பொண்ணு மட்டும் பேச வச்சிருக்கோம் ஆனா சின்ன பொண்ணு அதுதான் வாய் அடக்கமா பேசணுன்றது அந்த தினம் நெற்றில தினம் சாட்டி இருப்பாய் ஆண்டவா இது தினம் அதை மத்தியிலே வைத்திருக்கிறாய் அப்படி கேட்க கூடாதா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆமா நம்ம சாட்டுதான் எதற்காக இந்த வடிவம் எதற்காக ஆண்டவர் நடுப்பிருந்த அர்ஜுனன் இன்றைய தினத்திலே நான் அவனோடு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் ஆகவே அவன் என்னை ஏசினான் எத்தனையோ திட்டினான் எடையா மடையா தடியான்னு பேசினான் எவ்வளவோ பேசினான் பேசியதெல்லாம் போகட்டும் என்று எனக்கு கோவம் வந்துச்சு சொல்லமா ஆமா நீ 10 வாட்டி சொல்லு அப்படி ஏசினானே தவிர அவனை மன்னிக்கலாம் என்று பார்த்தால் அவன் கடைசியாக ஒன்று சொன்னான் ஏ கண்ணா நீ என்னை தடுத்த தப்பு என் காலில விழடா என்றான் பாதத்தில் விழ வேண்டும் கண்ணா அப்படி என்று சொன்ன உடனே எனக்கு கோபம் இருந்தது நான் ஒரு சபதம் செய்தேன் ஏ அர்ஜுனா இன்னும் சிறிது நேரத்தில் எல்லாம் என் காலில உணவு விழ வைக்கிறேன் என்று இப்படி கன்னியாக மாறி இருக்கிறேன் கண்ணன் ஆமா பரவாயில்லையா ஆமா அஞ்சு பேர் அங்கிட்டு போய் சொல்லி மாதவா இங்க வா வா வாடா அட முட்டா இங்க வா நான் முட்டாளா ஓம் கிரீம் அவும் பூம் புடி சுவா மரக்கு கடா நான் மரக்கு கடாமா வெள்ளாடு கடா இப்ப நான் யாரு நீ அங்க அது பண்ணு அப்படியே சொல்லணும் அக்கா மகள் ஆமா அக்கா மகள் எதுக்கு வந்துக்கிறேன் நீ எதுக்கு வந்துக்கிற இப்ப எங்க போனோம் அர்ஜுனன் சந்திக்க வேண்டும் நந்தவனம் போக வேண்டும் ஆமா கிளம்பு கை வைக்காத என்ன நீ கை வைக்காத போகலாம் வாருங்கள் நந்தவனம் போகலாம் இந்த வனத்திலே ஏதாவது அதிசயம் அழகான இருக்குமா எப்படி இருக்கிறது சிறப்பாகுதுமா ஆண்டவன் அலங்கரித்து அழகாக நிற்கிறார் பகவான் என்பெருமான் ஏழுமலையான் கண்ணன் இந்த வனத்திலே இது ஒரு அழகு அடுத்த வனம் போலமா ஆம்பளம் மலர்ந்தது அன்னங்கள் நிறைந்தது அப்படியே அந்த ஜனம் எழுந்து உட்காந்து ஜனம் எழுந்து போல ஆமா அருமையா வருமா இதோ அது ஒரு பூ பூத்துக்கு வருமா என்ன பூ நரமயிர் புஷ்பம் நரமயிர் புஷ்பமா அத பாருமா நான் கேள்விப்படாத பூ வருது அது இப்பலாம் வாசனை வராது எப்போ வாசனை வரும் கட்டு நெல் பேட்டா தலையில வச்சு வச்சு பாரு போட்டா சொட்ட 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 வாசனை வரும் அது இல்லை மாதவன் மயில்கள் தோல்வரித்து ஆடுவதும் குயில்கள் இன்னிசையாக கூவதும் வண்டுகள் ரீங்காரம் பாடுவதும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் எத்தனை இனிமையாக இருக்கிறது. என்ன அழகாகுதுமா, ரொம்ப சிறப்புமா. கையை வைக்காத கையை வெட்டி விடுவேன். நீ வைக்காத என்ன அதோ பார் சோபலமலர்ந்த சோபிகள் நிறைந்த
எப்படிதான் இருக்குது பாக்கலாம் பாடு டேய் டெல்லி அந்த கல்யாண முல்லையான்னு பாடுறியா அந்த கல்யாணம் பாருத்தான் தேன் கூப்பிடுற வேலை என்னோட ஓதுவேன். சரி பாடுப்பா நான் யாரு? மாமா டேய் பாடுறப்பயா மாமா பாடு மாமா நான் மாமா வச்சு என்ன மாமான்ற நீ எல்லாருக்கும் மாமா தான் நீ தமிழ்நாட்டுக்கே நான் யாரு? ஆமா தமிழ்நாட்டுக்கு யாரு நான்? தமிழ்நாட்டுக்கே மாமா நடிகர் திலகம் ஆர் வேலையா அவர்கள். வேறுபாட்டு வர தெரியுமா ஆ, வேணாம் வேணாம். டேய் டேய் பாடலையா நீ ஏதாவது கச்சி விட்டு போலாம் அந்த பாட்டுல நான் பாட மாட்டேன் விடு. என்னென்ன பூத்து இருக்குன்னு பார்த்து சொல்லமா ஓ, அடுத்த வேணும் போலாம் வாமா. அடுத்த இடத்துலயே அர்ஜுன் நானவன் தன்னந்தனிமையா வந்து கொண்டு இருக்கிறான் வர பாரு. யோ அந்த இடத்துல போய் அத வராரு பாரு. எங்க அத பாரு. உனக்கு தெரியுதா ஆ. அந்த இடத்துல சிலையாக இருக்கிறேன் ஆ, அவன் வந்தால் நீ சேலையானால் நில்லு, இந்த மங்கையானால் நில்லு. அவர் வஸ்து பார்க்கலாம். ஆமா நான் எதுக்கு சொல்றேன்னு கேளு மொத்தத்தையும் மறந்து விட்டேன் ஒரு வருஷம் ஆயிரம் கடிக்கிற சாடி இல்ல இல்ல நான் சின்ன பையன் பாரு. அதான் இப்படி இப்படி கட்டிக்கிட்டாரு. என்ன பின்ன நான் சின்ன பையன் மாதிரி இப்படி 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 அர்ஜுனன் வருகிறான் சரி 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 பா இவங்க தான் நான் சிலையாக இருக்க போகிறேன் அந்த இடத்திலே துணை வேணும் என்றால் நான் மாமான்னு கூப்பிடுறேன் நீ ஏன் ஓடியாது நில்லு சரி பாரு. இந்த நந்தவன் அப்போதுமை நாம் மகராஜா போலாமா? நான் சரியா நின்ட்டியா? ஓஞ்சி போச்சு இப்படியே இந்த வாய் தரகா சரியா போட்டுனா 9 கோயிலுக்கு கும்பிடுவாங்க.